வணக்கம், நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். 6/5/2025 இன்றைய பங்கு சந்தை செய்திகளோட வாரன் பஃபட் ரிட்டையர்ட் ஆகிருக்காரு. அவருக்கு பதில் அவருடைய பொறுப்பில் வேற ஒருத்தரை நியமிக்கிறாங்க. எஸ் பேங்கை எஸ்எம்பிசி பேங்க் வாங்க போகிறதா ஒரு தகவல் இருக்குது. இதோட இன்னைக்கு மார்க்கெட் நியூஸ் தான் பார்க்க வரும். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஸ்லைட் நெகட்டிவ்ல தான் முடிவடைஞ்சிருக்கு. 80,641 155 புள்ளிகள் சென்செக்ஸ் இழந்திருக்கு. நிப்டி 50 24,379 செட்டில் ஆயிருக்கு. 81 புள்ளிகளை இன்னைக்கு இழந்திருக்கு. பப்ளிக் செக்டர் பேங்க் இண்டெக்ஸும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் இண்டெக்ஸும் நல்லாவே ஃபால் இருந்துச்சு. ஆட்டோமொபைல் ஸ்டாக் நல்ல பாசிட்டிவ் இருந்தது நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. நிப்டி 50ல ஹீரோ மோட்டா, டாடா ஸ்டீல், பாரதி ஏர்டெல்லாம் பாசிட்டிவாக இருந்தாலும் சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் அரௌண்ட் 17% இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. Q4 ரிசல்ட்ஸோட தாக்கம் தான் 56% அவங்களோட ப்ராஃபிட் ரைஸ் ஆயிருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் அடானி என்டர்பிரைசஸ், ஜியோ ஃபினான்ஷியல், பேங்க் ஆஃப் பரோடாலாம் இன்னைக்கு நெகட்டிவ்ல இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக பேங்க் ஆஃப் பரோடா 10% மேலே நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கொஞ்சமாக நெகட்டிவ் ஆகிட்டு இருந்த தங்கம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் திரும்பவும் அரௌண்ட் $3,400 பக்கத்தில் வந்துடுச்சு. இந்தியாவில் 22 கேரட் நகை தங்கம் திரும்பவும் 9,000 மார்க்கை கிராஸ் பண்ணியிருக்குங்க. 24 கேரட் தங்கத்தை பொறுத்தவரை 1 கிராம் 9,846 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. இன்னைக்கு மட்டும் 273 ரூபா வெள்ளை ஏற்றத்தில் இருக்கு. ஒரு பிட்காயின் அரௌண்ட் $94,000 பக்கத்தில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஒரு பேரலுக்கு $61.52 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட உலகத்திலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பிதாமகன் அழைக்கப்படக்கூடிய திரு வாரன் பஃபட் அவருடைய ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டார்லே இந்த வருஷம் எண்டோட அவர் ரிட்டையர்மெண்ட்ங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அவருடைய பெக்சேர் நிறுவனத்துக்கு கிரைகேபல வாரிசா பரிந்துரை பண்ணியிருக்கிறாரு. அதோட அந்த நிறுவனத்தில் அவர் வச்சிருக்கக்கூடிய எந்த ஷேரையும் விற்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த நிறுவனத்தில் ஏற்கனவே ஸ்டாக் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க ஷேர் ஹோல்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இது ஒரு பெரிய நிம்மதி, பெருமூச்சு தான். அடுத்த முக்கியமான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ் பேங்கை எஸ்எம்பிசி வாங்குறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 51% ஷேர்ஸை வாங்க பிளான் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆர்பிஐலேருந்து வாய்மொழி உத்தரவு கிடச்சிருக்கதாகவும் சொல்கிறாங்க. இருந்தாலும் வதந்திங்கிற மாதிரி தான் தகவல்கள் இருக்குது. எதுவாக இருந்தாலும் எஸ் பேங்க் மூலமாகவோ அல்லது ரிசர்வ் பேங்க் மூலமாகவோ அதிகாரப்பூர்வ வலியுறுத்தல் வரணும். வந்துச்சுன்னா தான் நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியும். இன்கேஸ் இது நடந்துச்சுன்னா எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய எஸ்பியுடைய 23.99% ஷேர்ஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, கோடாக்ஸ், ஆக்சிஸ் சேர்த்து 9.74%, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய 22% ஷேர்ஸ், ப்ரைவேட் ஈக்விட்டி 16% ஷேர்ஸ், இது எல்லாமே ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த நியூஸுக்கு பிறகு இந்த ஸ்டாக் இன்றைக்கி அரௌண்ட் 10% ஏறி இருந்தாலும் க்ளோசிங்கில் 5% பாசிட்டிவாக 18.61 க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட்டில் ஏகப்பட்ட முக்கியமான செய்திகள் இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த போர் பதட்டத்தினுடைய ஒத்திகை நாளைக்கு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியலாம். இருந்தாலும் மார்க்கெட்டில் கவனமாக இருங்க. இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ், நாட் ரெக்கமெண்டேஷன். நாம் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், இடிவிஜுவலுக்குள்ள வெறும் $100 கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும். அந்த மாதிரிப்பட்ட எளிய முதலீடுகள் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்த நோக்கத்தில் தான் இந்த செய்தி தொகுப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. See you tomorrow, another super topic.